பொதுவா சனியினுடைய தன்மை அப்படின்னு எடுத்துக்கும் போது ஏன் பயப்படுவாங்க, என்ன காரணம், சனிக்கு என்ன அப்படி ஒரு பவர் அப்படின்னு பார்த்தோம்னா, சனியை பத்தி ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாம். அதாவது காலச்சக்கரத்துக்கு 10ஆம் பாவத்துக்கும் 11ஆம் பாவத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவரே பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் தான். சனியை போல கொடுப்பவர் எவருமே கிடையாது. சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லுவாங்க. அவ்வளவு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு நிலை தான். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்மக்காரகன், நியாயக்காரகன், ஆத்மக்காரகன், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதாவது நம்மளுடைய கர்ம வினைகளை கழிக்கிறதுக்கான அத்தனை பிறவி எடுத்து வர்றோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் கடன் கழிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால எப்பவுமே சனி பகவானுக்கு அது ஒரு பெரிய தனித்துவம் உண்டு. பொதுவா சனி பகவான் என்ன பண்ணுவாருங்க, தப்புன்னு தண்டனை அனுபவிச்சு தீரணும் அப்படிங்கிற மாதிரி வச்சு பதம் பார்ப்பாரு. இன்னொன்னு என்னன்னா, இந்த பொறுமைத்தனம், ரொம்ப ஸ்லோவா நடக்கிறது, பின்யோக ஜாதகம்லாம் சில பேர் சொல்லுவோம்ல, சனி பகவானை வச்சுதான் சொல்லுவோம். அதே மாதிரிதான் தொழிற்காரகன். அப்ப நம்ம செய்யக்கூடிய வேலை மூலமா கிடைக்கக்கூடிய ஜீவனம், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் தான் சொல்லுவோம். சோ இந்த சனி ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கு, கெட்டு போச்சு அப்படின்னா இவங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம நிறைய பார்த்திருக்கோம். சோ ஒரு ஜாதகத்துல சனி எங்கெங்க இருந்தா என்ன மாதிரியான விஷயங்கள் பவர்ஃபுல் அப்படின்றத தாண்டி எதனால இந்த விஷயங்களை நமக்கு அனுபவிக்கிறோம் அப்படின்றதே தெரியலன்ற மாதிரி சில வேதனைகளோட கூடிய இதை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம்.